ஒன்றில் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் வாராப்பூர் வர்சஸ் கரம்ப விடுதி. இந்த மேட்ச் 4 ஓவர். எப்படி பேஸ் பண்ணா ஸ்ட்ரைக்கில் தமிழ், நான் ஸ்ட்ரைக்கில் பிளேயர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வினோத். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. தெளிவான மீட்டில் அங்கே குயிக்கராக ஒரு ரன்னுக்கான ட்ரை அந்த எண்ணில் அடிச்சு பார்ப்பாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல. அதன் காரணமாக ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மேட்சை. ஸோ அதே மாதிரி எங்கள் வாராப்பூர் டீம் பார்த்தீங்கன்னா அஜீஸ் பாய் நம்மளோட நிறைய மேட்சஸுக்கு எல்லா மேட்சை பார்த்து ரிவ்யூ சொல்லுவார், கமெண்ட் பண்ணுவார். அவரோட டீம் வாராப்பூர். ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண வந்த மணி இப்போ ஸ்ட்ரைக்கில் பாலோட செகண்ட் ஒன் ஓட்டச்சு போட்ட பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு. அங்கே ஆளே இல்லை, கிளியர் பண்ணதா ஆறான்னு பார்த்தா எஸ் தாண்டி போயிடுச்சு. பிள்ளையார் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் அகைன் உடச்சு போட்டார், குறுக்க கொடுக்க பார்த்தாரு, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கனான்னு பார்த்தா மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வெயில் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 6 அடித்த பேட்ஸ்மேன் பிள்ளையாருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. அவளோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர், டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அவளோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு. 2 ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே மிட் விக்கெட் ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காரு. ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க வாராப்பூர். ரெண்டாவது ஓவர் போட நிதிஷ் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆனில் கேப்பில் போயிருக்கு, ஹோல்டர் இருக்காரு, அவரை தாண்டி போயிடுச்சு. ஸோ ஹைட் மேன் அவரையே தாண்டி போச்சுன்னா அங்கே எந்த ஃபீல்டர் இருந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பிள்ளையார். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு ஃப்ளிக்கு மாதிரி அடிச்சிருக்காரு, நேருக்கு நேர் லாங் ஆனில் எக்ஸலண்டான ஒரு ஸ்டாப், சூப்பர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஹோல்டர். சூப்பரான ஸ்டாப், ஒரு 5 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ஹைட்டை யூஸ் பண்ணி கரெக்டாக ஜம்ப் பண்ணி எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் தமிழ் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும், நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ரன். அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, லாங் ஆஃபில் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு ஃபீல்டர், நல்ல ஸ்டாப், சூப்பரான ஃபீல்டிங். பாலோட ஃபிஃப்த் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் தமிழ் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட லாஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு, ஃபீல்டரால் கேட்சுக்கு வர முடியுமான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் வெரைட்டி வந்தார். நல்ல எஃபர்ட், எக்ஸலண்டான எஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப முன்னாடி குத்துச்சு, சரியான பாஸ்டாக வந்த காரணத்தினால பாலுக்கு வந்திருப்பாரு. இந்த பால் 2 ரன்னோட 2வது ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க. 3வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட வினோத் ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. பிள்ளையார் அங்கே கிளியர் பண்ணதான்னு பார்த்தா எஸ் தாண்டி போயிடுச்சு. இந்த ஓவர்லையும் பவுண்டரியோட பவுலரை வெல்கம் பண்ணுறாரு பிள்ளையார். அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, ஸ்கொயர் லெக்கில் பால் ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காரு. அங்கே ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல, அதை பயன்படுத்தி ஈஸியாக விட்டாங்க 2 ரன். அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடம்புல தான் பட்டிருக்கு, பைஸில் ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டாருங்க 2-3 அட்டம்ல, நல்ல டேக்கன். ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு வினோத். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா துரை. பாலோட 5th ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் நீ பேட்ஸ் பண்ணா துரை. அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு, பாலர் கைக்கு தான் போகும், ஒரு ரன் ஓட்டாங்க. 3வது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை குறுக்க கொடுத்துருக்காரு, அம்பேருக்கு பக்கத்துலேயே போச்சு சொல்லலாம். அங்கே ஃபீல்டர் தினேஷ் விரட்டி வந்துருக்காரு, நல்ல ஸ்டாப். அங்கே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு, கேப்பில் ஓவர் த்ரோவில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் வரான்னு பார்த்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, பிடிச்சி அடிக்கலை. இங்கே லக்கிலி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பிள்ளையாருக்கு. இந்த பால் ஒரு ரன். 3 ஓவருக்கு 31 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் போட ஹோல்டர் விக்கி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே மிட் விக்கெட்டில் ஐயோ பேட்ஸ்மேன் ஸ்லிப் ஆகிட்டாரு. ஸோ அதன் காரணமாக ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பால் ஒரு ரன். பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு, கண்டிப்பாக 2 ரன் ரெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. உள்ள நிற்கிற 2 பேட்ஸ்மேனும் ரன்னிங் பிட்வீன் விக்கெட் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஆல்மோஸ்ட் அந்த எண்ணுக்கே போயிட்டாருங்க துரை, குயிக்கரான 2 ரன். பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, அங்கே லாங் ஆனில் கிளியர் பண்ணதான்னு பார்த்தா ஃபீல்டர் ரெடியாக இருக்காரு, நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக அடிக்க இந்த மணி, அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக அந்த டீமோட கேப்டன் மணி. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே பிகைண்ட் த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு, உடம்பு போட்டு பைஸில் ஒரு ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இதையும் ஒரு ரன்னாக மாற்றிட்டாங்க, கண்டினியூஸாக 2 சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுவிட்சுக்கு சூப்பராக அடிச்சிருக்காரு, கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணோம். மணி கடைசி நேரத்தில் சரியான ஒரு கேமியோ ஆடிருக்காரு. சுவிட்சுக்கு திரும்பி தெளிவான ஒரு பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு.
4 ஓவருக்கு 40 ரன் அடிச்சிருக்காங்க. 41 டார்கெட் ஃப்ரம் கரம்ப விடுதி. இப்படி பேசணும் ஸ்ட்ரைக்கில் பிரபு, நான் ஸ்ட்ரைக்கில் ஹோல்டர் விக்கி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மணி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டு தப்பு பண்ணியிருக்காரு. அலட்சியமா பிரபு பேட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு கரம்ப விடுதிக்காக. பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் பின்னாடியே போனார் தமிழ். அவருக்கு பின்னாடி இருந்தார் துரை. எக்ஸலண்டான கேட்ச், வாட்டர் டேக்கன், சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு துரை. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டை இங்கே பிடிச்சிட்டாங்க. ஃபுல் கிரெடிட் அந்த ஃபீல்டருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சாரு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா தினேஷ். இந்த முறை அங்கே கேட்ச் ஆனு பார்த்தா வாட்டர் டேக்கன், பேக் டு பேக் 2 கேட்சை பிடிச்சிருக்காங்க வாராப்பூர். சரியான கேட்ச், ஃபீலிங்கில் நல்ல எஃபோர்ட் போடுறாங்க. பேட்ஸ்மேனா சிவா, நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. கேப்பில் கடைசி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி சூப்பராக கட் பண்ணியிருக்காரு. அங்கே பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா ஃபீல்டர் எக்ஸலண்டான எஃபர்ட். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பாலோட 5th ஒன் இந்த முறை ஹோல்டர் பேட்டில் இருந்து ஒரு பவுண்ட்ரியானு பார்த்தா அங்கே ஃபீல்டர் புயல் வேகத்தில் விரட்டி போயிட்டு என்ன ஃபீல்டிங் எஃபர்ட்டு, வாட்டர் எஃபர்ட்டு. வாரப்பூர் கடைசி 4 பாலாக சரியான எஃபர்ட்டு போடுறாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் 2 கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். இந்த பால் 3 ரன். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு அங்கே கண்ணா ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலை. ஸோ அதன் காரணமாக 1 ரன் ஓடி இருக்காங்க. இந்த 1 ரனோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. 12 ரன் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் ஓவருக்கு 11 அடிச்சிருக்காங்க கரம்ப விடுதி. ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு எக்ஸாக்டாக 30 அடிக்கணும். 2வது ஓவர் பட மணி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே லோ கேப்டா சூப்பரான பாலை டெலிவரி பண்ணியிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மணி. ஆக்சுவலாக இந்த பவுலர் மணி உசுலங்குளம் டோர்னமெண்ட்டில் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சில் 6 பாலுக்கு 4 அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நல்லா போட்டு கொடுத்து வாரப்பூர் அந்த டீமை வெற்றிக்கு அழைச்சிட்டு போன பவுலர் மணி. பாலோட செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர், பேக் டு பேக் 2 பாலில் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை தரையில் ஆட்டு போயிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் அருண் இருக்காரு. 2 ரன்னுக்கான சான்ஸ்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங். 1 ரன். 4th ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. இதுவும் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஃபீல்டர் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளேயே அந்த எண்டில் அடித்து பார்த்தாங்க. இந்த எண்டில் அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸாக இருக்கும். 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அந்த முறையும் கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கண்ணா நல்ல ஸ்டாப். 1 ரன். லாஸ்ட் பாலில் அதை ஒயிட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு. நல்லா கம்பேக், எக்ஸலண்டான ஓவர் ஃப்ரம் மணி. நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. இந்த ஓவரை பெரிய சாட்டு போகப்படாமல் 2 ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு 25 அடிக்கணும். அங்கே ஒரு பெரிய டிஸ்கஷன் போய்க்கிறதுக்கு இந்த ஓவர் யார் அப்படிங்கிறத ஒரு வழியாக முடிவுக்கு வந்துட்டாங்க. மணி அவருக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஓவர் மணி போட்டார் அப்படின்னா அடுத்த ஓவர் நியூ பவுலராக தான் இருக்கணும். துரை இருக்கார், அவருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி ஓவர் மணியோட ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் லயனில் வச்சு தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாரு மணி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா வினோத். மணியோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி டிஃபன்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மணி அவர் கையில் போச்சு. 1 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குயிக்கராக பால் வந்து பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கிடைக்கல. கண்டிப்பாக 2 ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அங்கே ஃபீல்டர் அருண் சரியான பாஸ்ட்டாக வந்தார். ஆனால் இங்கே சிவாவும் வந்துட்டாருங்க பாஸ்ட்டாக. 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பாலை தெளிவாக மீட் பண்ண முடியல. 1 ரன். பாலோட 5th ஒன் தவறான பந்து, அதை பிகைண்ட் த ஸ்டம்பில் ஹைட்டு போயிடுச்சு. இல்லைனா பவுண்டரி போகிறதுக்கு சான்ஸாக இருக்கும். அங்கே ஃபீல்டர் அருண் விரட்டி போயிட்டார். ஸோ அகைன் ஒரு நல்ல ஃபீல்டிங்காக வாராப்பூர் கண்டிப்பாக ஃபீல்டிங்கில் முழு எஃபர்ட் போடுறாங்க. எவ்ரி பாலில் இந்த பால் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே மாஸ் விரட்டி போயிட்டார். 1 ரன்னோட இந்த ஓவர் முடிவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். 3 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 16 அடிக்கணும். கடைசி 6 பாலுக்கு 16 அடிக்கணும். பவுலிங்கில் வாராப்பூர் அருண், ஸ்ட்ரைக்கில் இது வரைக்கும் நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் சிவா. கஷ்டப்பட்டு மேட்சை எடுத்துகிட்டு போய்க்கிருக்காரு. முடிச்சு தர்றாரான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சான்னு பார்த்தா
விரட்டி வந்தாரா, நான் ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. நல்ல ஃபீல்டிங். 2 ரன் விட்டாங்க ஃபர்ஸ்ட் பாலில். அவரோட செகண்ட் ஒன். இந்த முறை குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அருண். அவரோட தேர்ட் ஒன். இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சிவா பேட்ல இருந்து வர்ற 6 பார்த்தா அங்கே துரை லைனில் வச்சு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அவர் பிடிக்கிற 2வது கேட்ச். அவரோட ஃபோர்த் ஒன். ரிமினி இருக்க 3 பாலுக்கு 14. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணார். ஸ்டெம்புக்கு மேனுக்கு க்ளோஸாக வந்திருக்கு. இங்கே அடித்து பார்த்தாரு. ஒரு ரன் விட்டாங்க பைஸில். அவளோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுற்றிக்கு திரும்பி சூப்பராக அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி போயிடுச்சு. லாஸ்ட் 1 மோர் டெலிவரி. அகைன் சுவிட்ச் அகைன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு. பவுண்டரி போயிருந்தாலும் வாராப்பூர் செகண்ட் ரவுண்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க ஃபீல்டிங்கில் நல்ல எஃபர்ட் போட்டு கொடுத்தாங்க. அந்த சின்ன ரன்னை சேவ் பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் இன்னைய டேவில் அவங்க செகண்ட் ரவுண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு.